அபி வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் எங்கள் ஊருக்கு வரும்போது, அதாவது 1990 காலகட்டத்தில் இங்கே வர்றாரு. அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி நடந்தார், எப்படி நடந்துகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவசியம் இருக்கும். சரிங்க ஐயா. ஃபஸ்ட்டு அவர் வரத்துக்கு முன்னாடிலாம் இங்கே கொஞ்சம் ரொம்ப கடிபடியாக இருந்துச்சுங்கய்யா. ஆம்பளைங்கள்லாம் வீட்லேயே இருக்கிறதுக்கு ஆகாது. ஏதாவது நைட் டைமில் சாப்பிட்றதுக்கு தான் வர முடியும். பகல் டைம்லலாம் மரபாக தான் இருக்கணும். அந்தளவுக்கு போலீஸோட கஷ்டங்கள் ஜாஸ்தி இருந்துச்சு. அவர் என்ன செய்வாங்க, அடிச்சிருவாங்க. ஆம்பளைங்களை பிடிச்சி அடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டு போவாங்க, விசாரிப்பாங்க, அடிப்பாங்க. வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற, பத்தியும் கொடுத்துருக்குற, அவங்க கூட அதுக்கு போயிருக்கிற, இதுக்கு போயிருக்கிற அப்படின்ட்டு விட்டுருவாங்க. பெருசாக எல்லாத்து மேலே கேஸ் போட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் மேலே போட்டிருக்கலாம், ஒரு சிலர் விட்டுட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அடி உண்டு, அது மாத்திரம் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் தினேஷ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஒருத்தர் மெடிக்கல்கிட்ட அடிச்சிடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்களா, ஆம்பளை பொம்பளை எல்லாருமே ஊரே காலி ஆகிடுது. ஒரு 100% ஒரு 30% தான் அங்கே இருக்கிறாங்க. மீதி அனைத்து பேரும் காலியாகி போயிடுறாங்க. இதெல்லாம் உண்மையிலே நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் படுத்துக்கிட்டு பம்பிக்கிட்டுலாம் போய் சேர்ந்தாங்க. அந்த தண்ணியில், ஆற்று தண்ணியில் நடந்து நீஞ்சி இந்த மாதிரி போய் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இவர் வர்றாரு, டிசிபி சாஹிப்பு. அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு, ஊரெல்லாம் பார்த்துட்டு, எல்லோரையும் வெளியில் போனவங்கள ஒரு சுமார் ஜனங்களை கூட்டிகிட்டு இங்கே விட்டுறாரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்த உடனே எல்லாருக்கும் இந்த நைட்டில் உடம்புக்கு சரியில்லாமல் போனாவோ, காய்ச்சல் வந்தால், தலைவலி, வயிற்று வலி, சின்ன சின்ன இதுக்கெலாம் அவர் உதவி பண்ணார். டேப்லெட் கொடுக்குறது, ஊசி போடுறது எல்லாம் அவரே பண்ணார். அந்த டைமில் இந்த ப்ரெஸ்ஸும் கூட பார்த்தாங்க. ப்ரெஸ்ஸும் பார்க்குறதுக்கான ஒரு இது வந்தபோது தான் இந்த மாரியம்மா அந்த ஆயா மேலே ஒரு தவறான ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு உண்மை இல்லைன்னு நான் நினைக்கிறோம். நம்மளுக்கு இப்போ சின்ன வயசு இருந்தாலும் கூட இங்கேயே பார்த்துருக்காங்க. ஆமாங்க, மாரியம்மா மாரியம்மா ஒன்று பேபி அக்கா அல்லது ராஜாமணி அக்கா, எனக்கு கரெக்டாக சரியில்லை. அது அவங்க இருக்கிறாங்க, இப்போ கூட கேட்கலாம். எங்கள் அண்ணன் சம்சாரத்துக்கு அவங்க தான் இங்கே ப்ரெஸ்ஸும் பார்த்தாங்க. பையன் பேர் கூட, அண்ணன் பையன் பேர் மாதேன்ட்டு. அவர் தான் டிசிபி சீனிவாச சாஹிப்பர் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஜீப்பில் எடுத்துகிட்டு இங்கேயே எல்லா உதவியும் பண்ணி இங்கேயே குழந்தை பிறந்துச்சு. நைட்டில் தான் பிறந்துச்சு. அந்த மாதிரி பண்ணார். அடுத்து வெளியில் போனவங்கள ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு சேர்த்துனார். சேர்த்துனது இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த ஒத்துவரி காடெல்லாம் ஓட்டுறதுக்கு அனுமதிச்சாரா? ஆமாம், அப்போல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, காடெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே தினேஷ் சப் இன்ஸ்பெக்டர் அவர் வந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ ஒரு இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கல்கோரையில் நிறுத்திடுறாங்க. இங்கே முழுசும் ஒத்துவரியெல்லாம் நிறுத்திடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, வீரப்பனை பிடிச்சிட்டா ஓட்டுவீங்க, நீங்கள் நெடுவோ இருக்கிறதுனால யார் பத்தியும் கொடுக்குறீங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அதனால நீங்கள் ஓட்டுறது வேண்டாம் ஒத்துவரியலாம் அப்படின்னு நிறுத்தினாங்க. அதில் எந்த மாற்றமும் அது டிசிபி சாஹிப்பருக்கு முன்னாடியே. ஆனால் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் கூட அவர் வந்ததுக்கு அப்புறம் எதையுமே காலி பண்ணல. இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட இது பண்ணியிருக்கிறாரு தவிர காலி பண்ணுறதுக்கு போகல. அப்புறம் ஓட்ட வேண்டாம்னு சொல்லியிருந்த இடங்கள்ல விடுறாரு, ஓட்டுங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சில இடத்துல ஆனக்கிணை அப்படி இப்படி வர இடமா இருக்கிற இடத்துல ஊருக்குள்ளே வந்துட்டு பகல் டைமில் கூட போய் விவசாயம் பண்ணிக்காங்க அப்படின்லாம் சொன்னார். நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் இங்கே ரெண்டு இடத்துக்கு நிறையா இந்த கல்யாணம் இது பண்ணுறதுக்கு வீடியோ கேமரா பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் அவர் டிசிபி சாஹிப் சீனிவாஸ் அவர் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஆல்பம்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதை விட்டா இந்த இந்த நம்ம ஊரில் இந்த தான் நாட்டுக்குழல் துப்பாக்கின்னு சொல்கிறாங்க, நிறைய வச்சுருந்தாங்க. அது ஆமாங்க, ஒவ்வொருத்தருக்கு 2-3லாம் கூட இருந்துச்சு. அதை அவர் என்ன பண்ணுவார்னா, உதயகுமார் ரேஞ்சர் கூட என்ன இருக்கிறாரு, அவருக்கு வயசாச்சு, ஆனால் நினைவு இருக்கு என்னன்னு தெரியல, அவர் கேட்டாலும் சரியாக இருக்கும். ஒரே வீடு தோறாத காடு அவங்க 2 பேரும் தான் வருவாங்க. இந்த துப்பாக்கிலாம் கொடுத்துருங்க, வேண்டாம், தயவு செஞ்சு வேட்டைக்கு வச்சிருக்கிறது வேண்டாம். இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம், அணை சுட்டிருக்கலாம், சந்தன கட்டை ஓட்டியிருக்கலாம், இதெல்லாம் உங்கள் வயிற்று பிழைப்புக்காக பண்ணியிருக்கிறீங்க. அது இந்த இடம் உங்கள் சூழல் அந்த மாதிரி பண்ணிருச்சு, இனி அந்த மாதிரி வேண்டாம், அந்த மாதிரி சட்டங்களே இல்லை, இதை இருந்து கொடுத்துருங்க. அந்த கொடுக்க சொன்ன விதங்களும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படி கொடுக்க சொன்னார்? ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் வரோம், அங்கே எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல மாட்டார். இந்த மிளவா மாறு இருக்குது, மிளவா மாத்தில் உள்ள அதை வச்சு
அதை அப்படி செமையாக கட்டி விரவு மாதிரி சின்னதாக அப்படி கட்டி கொண்டாந்து அப்படி வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இங்கே கம்பு ஜாஸ்தி, கம்பு ஆரியம் அதெல்லாம் ஜாஸ்தி. அதை வந்து என்ன சொல்லுவார், அதில் உள்ளே வச்சு சின்னதாக செம கட்டி கொண்டு வந்து ஒன்று நான் வந்து கிட்ட கையில் மட்டும் வாங்கினது நான் பார்த்ததில்ல, வச்சு சொல்லுவார். அப்படி வச்சுட்டு நீங்கள் போயிருங்க, நாங்கள் அங்கே இருக்கிறோம், பார்த்துட்டு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இது பின்னாடி நல்லா பழகிற போது கேட்டும் போது என்ன சொல்கிறாருன்னா, இப்படி வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க, இது ஏன் சார் இப்படி சமக்கட்டி கற்று கட்டி இப்படி தெரியாமல் கொடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லக்குள்ள எல்லோரும் என்னை போல இருந்துட மாட்டாங்க. என் கவர்மெண்ட்டோட ஸ்டாஃபுங்களே வந்து இப்போ பார்த்துட்டு நான் வாங்கல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கம்முன்னு இருந்துக்குவாங்க. இவங்களுக்கு ஏதோ கேஸ் கிடைக்கலன்னு அவங்க மேலே அந்த துப்பாக்கி கேஸ் வச்சு போட்டுருவாங்க. இதெல்லாம் தவறாயிரும் அந்த மாதிரி. அதுக்காக தான் இந்த மாதிரி மரப்படுமா நான் வச்சிருங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன். அப்போ எவ்வளோ துப்பாக்கி வந்திருக்குங்கிறது இங்கிருந்து ஒரு குறைஞ்சது நமக்கு தெரிஞ்சு ஒரு 500 600 1000 மிச்சம் தான் இருக்கும். 1000 துப்பாக்கி 1000 துப்பாக்கி மேலே இருந்தாலும் கீழே இருக்காது. குடியிருக்கிற வீடே ஒரு 300 வீடு தான் இருக்கு. ஆமாம், துப்பாக்கி ஜாஸ்தி அவ்வளோ இருந்திருக்கு. ஆமாங்கய்யா. அப்போ வேற வேலை இல்லை அவங்களுக்கு, இப்பயும் மாதிரி இல்லை. அப்போ வந்து சாப்பிட்டா போதும், காட்டில் விளையுது அது மாதிரி. இப்போ இன்னைக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் நாகரிகமாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நினைக்கல. தொழில் பழகிறது அந்த மாதிரிலாம் அப்போ இல்லை, எல்லாம் இப்படி காட்டுக்குள்ளே போகிறது. அது எப்படி சொன்னால், இப்போ மொபைல் வாங்குற மாதிரி தான், இந்த மொபைல் நல்லா இல்லை இன்னொன்று வாங்கிக்கலாமா, இதோட கொஞ்சம் அது பெஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி. அப்போ துப்பாக்கி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஒருத்தர் 2-3னா பயன்பாட்டில் வச்சுக்க மாட்டாங்க, எதையும் ஒன்றை தான் பயன்பாட்டில் வச்சுக்குவாங்க. வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. இந்த தேட்டு காடு ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க, அது பகலில் அப்படியே லைனாக போய் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு வேட்டைக்கு இப்போ ஒரு பாதி ஜனங்க அதை அப்படியே வருவாங்க. இப்போது அதில் சுட தெரிஞ்சவனே போய் உட்காராங்கன்னு சொல்ல முடியாது. எவனா ஒருத்தர் அங்கே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும், அப்படியே நெடுவாக உட்காந்துட்டு வந்தால் ஏதோ அப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ மாதிரி இல்லை, இப்போ ஃபுல்லாக இருக்குது, மிருகம் எல்லாமே இருக்குது. அப்போ இல்லை நான் நினைக்கிறோம், அப்படி தான் நினைக்கிறேன், நமக்கு அது தெரியல. அவங்க சொன்ன இது அப்படி ஒரு வாரக்கணக்கில் போயிட்டு அங்கேயே இருந்து அடித்து எடுத்து இருந்திருக்கிறாங்க. போன அன்னைக்கும் கிடச்சிருக்குது. அது எப்படி அது சூழலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே நடந்திருக்குது, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்த பின்னாடி யார் மேலேயும் கேஸ் போடல, அது கேரண்டி. அதை நான் நல்லா அடித்து சொல்ல முடியும். அதுக்கான யாரை இப்போ நம்ம ஊரில் எல்லாருமே இருக்கிறாங்க. அதாவது வந்து எப்படி சொன்னால், பிற்காலத்தில் வீரப்பன் கூட இருந்து கொண்டுகிட்டு வந்து அவங்க மேலே கேஸ் போடக்கலாம், அந்த துப்பாக்கி வச்சு கூட போட்டுருக்கலாம். ஏன்னா அவங்க கூட இருந்ததுனால. அந்த சந்தனக்கட்டை ஓட்டி பின்னாடி தினேஷ் அவர் சுட்டாருன்னு சொல்கிறீங்களா, தினேஷ் சுட்டுற அதுக்கு பின்னாடி யாரு மேலேயும் அவர் இருக்கிற வரைக்கும் கேஸ் போடல. நம்ம சும்மா சொல்லக்கூடாது, இதான் உண்மை ஆச்சுங்களா. இப்போது எப்படி வேணாலும் சொல்கிறாங்க, வாய்க்கு வந்து இதெல்லாம் சில ஜனங்க பேசுகிறாங்க, அது வேண்டாம் தயவு செஞ்சு. எல்லாருக்கும் கஷ்டமும் இருக்கும் சுகமும் இருக்கும், இக்கட்டான சூழ்நிலையும் இருக்கும். அதெல்லாம் அந்த இடத்துல இருந்து யோசிக்கணும், ஒவ்வொருத்தருடைய நிலையிலையும் இருந்து யோசிச்சு பார்த்து பேசணும். டிசி சீனிவாச எப்படி வேணாலும் சொல்கிறாங்க, அது தயவு செஞ்சு வேண்டாம். அந்த இடத்துல இங்கே அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு பிரசவம் பார்க்கணும் அப்படின்னா ஆம்பளை போய் அங்கே பார்க்க முடியாது, பொம்பளைங்க வேணும். அங்கே சாமத்துக்கு மாறி தான் வந்தாகணும், பக்கத்தில் இந்த பேபியாக கவுந்தோம் எல்லாரும் கூட அந்த கூப்பிட்டா போய் தான் ஆகணும், தவிர்க்க முடியாது. அலங்காட்டில் வாழ்ந்த வீரப்பனும் ஊருக்குள்ளே இருக்குள்ள எல்லாத்துக்கும் சசியில் தான் பழகிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க, சிரிச்சிருக்கிறாங்க. அதுக்காக அவரை தவிர சொல்லிட முடியுமா? இது என்ன, அவங்க காட்டுக்குள்ளே இருந்தாங்க, கடைசி வரைக்குமே யாரையும் பார்த்துருக்க முடியாது, பேசியிருக்க முடியாது நாம் நினச்சிக்கிற தப்பு. அவங்களும் ஊருக்குள்ளே எல்லாத்துக்கூடையும் பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க, பழகிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவரும். ஆமாம் ஆமாம், சாராயம் எக்கச்சக்கமான சாராயம். சாராயம் குடிக்கிறது, திங்கிறது, மீனுக்கு போகிறது, வேட்டைக்கு போகிறது, இதுதான் இங்கே வாழ்ந்தவங்க பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சாராயத்தை அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டாரு. ஒரே மட்டும் அவங்கள அடிக்கிறதா உதைக்கிறதா இல்லை, 3 டைம் 4 டைம் வார்னிங் பண்ணுவார். அதுக்கப்புறம் அடிச்சிருவார், அவ்வளோதான். 2 ஒரு ஈடு அடிச்சிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவே 5 லிட்டர் கேனலில் சாராயம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்படி ஜீப்பில் போக்கில் வராரு. வரக்குள்ள கரெக்டாக அந்த கருங்களுக்கு அந்த பக்கம் ஒரு காடு, அந்த வழியில் வரக்குள்ள நிறுத்திட்டு அப்படின்னு கூப்பிட்றாங்க. போனோடனே அப்பா பேர் கேட்குறாங்க. பேரை கேட்டு தான் அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டோடனே 5 பிள்ளைங்க, 2 பசங்க ஒரு 2 பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அடிச்சிடறாரு. இத்தனை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இப்படி சாராயத்தை தெரியா அப்படின்ட்டு. இப்போ அவர் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை தவிர சொல்ல முடியாதுல்ல. அப்பா அதோட நிறுத்திட்டாரா? இல்லை, சாராயத்தை குறைச்சிட்டாரு, போய் எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தாரு, கம்மியாக குடிச்சிட்டாரு. அப்படியே சாராயம் கஞ்சா எல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது, அதுக்கப்புறம் குறைச்சிக்கிறாங்கல்ல, குறைஞ்சிருது. அதே மாதிரி அது இதுவும் குறைஞ்சிருது.
அதிகமாக காசுறது குறைஞ்சி போன போது இப்போ குடிக்கிறவங்களுக்கும் குறையுதில்ல, பொருளாதாரம் பாதிக்கல, நம்மளுக்கும் பாதிக்குது இல்லை. அந்த மாதிரி தான் எல்லாமே அப்படி அந்த மாதிரி அப்படியே படிப்படியே எல்லாத்தையும் குறைச்சிட்டாரு. கொஞ்சம் நல்ல ரூட்டுக்கும் கற்றுக் கொடுத்தாரு. நிறையா அவர் கூட சொன்ன மாதிரி மகாலிங்கம் மாமன் சொன்ன மாதிரி வெளியில் சில பேர்த்துக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே கூட பண்ணியிருப்பாங்க. சில நாம் எட்டில் நம்மளுக்கு வசதி பத்தலை, அதை போய் நம்மளுக்கு செய்யலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு பண்ணார். அதுதான் உண்மை. எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நம்ம குறைய சொல்லி கேட்டு பார்த்தா தான் தெரியும். கேட்காம அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு ஈஸி சொல்லிடக்கூடாது. தப்பு இல்லைங்களா? கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சுருக்கிறாரு. அதை நம்ம சும்மா சொல்ல முடியாது. இங்கே உடம்புக்கு சரியில்லையா, பாம்பு கடிச்சவங்களுக்கு இங்கேருந்த குளத்தூர் மேட்ரு ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ஜிபே, இது எந்த ஒரு அதிகாரி செஞ்சிருக்க முடியாது, அவர் செஞ்சார். இது வரைக்கும் வந்துக்கிற அதிகாரி இப்போ இருக்கிறவங்க செய்கிறாங்க. நம்ம சும்மா எப்படி அரப்புக்கு ஒரு இருக்கிறார் இல்லையா, அவர் கூட இந்த நாகமலை பொடிசல்நாத் அந்த பக்கம் யாருன்னா நைட் டைமில் ஜீப் கொடுத்து கூப்பிட்டு வராங்க. இதை ஃபஸ்ட்டு செஞ்சது அவராக தான் இருக்குன்னு நாம் நினைக்கிறோம். அதுக்கு பின்னால் தான் செய்கிறாங்க. இருந்தாலும் பெருசாக சொல்ல முடியாது. முடியாத சூழ்நிலைக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு போய் கூப்பிட்டு வராங்க. அன்னைக்கு அப்படி இல்லை, சும்மா ஒருத்தன் சொல்லியிருந்தா கூட விட்டு கூப்பிட்டு இருந்துருத்தான்னு நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி உதவி செஞ்சார். அதுக்கு பின்னாடி அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இறந்த ஒரு 6-7 வருஷம் அல்லது 8 வருஷம் ஆயிருக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரியலைங்கய்யா. 2000க்கு முன்னாடி ஒருத்தர் பாம்பு கடிச்சிருது அந்த செங்கப்படியில், ஒரு லேடியை. நாங்கள் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறோம். வண்டி நிறுத்தி எதுக்கு போகிறீங்க என்னத்துக்கு போகிறீங்கன்னு கேட்டுட்டு டீசலை அளந்துக்கிட்டு விட்டாங்க. அவங்களோட எண்ணங்கள் அது. டீசலை அளந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யாராலையும் ஆகாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்லை, ஃபாரஸ்ட்கார் இல்லை, போலீஸ்கார். அந்த ஸ்கூலில் கேம்பரன்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டைமில் இவ்வளோதான் தீரணும் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு குளத்தூர் எவ்வளோங்க எங்கே போகிற அப்படி கேட்டாங்க. குளத்தூர் தான் நாங்கள் சொன்னாங்க. அங்கே நம்ம ஃபஸ்ட்டு போகிற இடத்தானே சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தானே சூழல் தகுந்த மாதிரி நம்ம மாற முடியும். அப்போது குளத்தூர் போனால் இவ்வளோதான், மேட்ரு போனால் இவ்வளோ தான் தீரணும் இந்த வண்டி அப்படின்ட்டு. அந்த இன்ஜின் எவ்வளோ டீசல் குடிக்கணும் அவருக்கு தெரியாது, ஆனால் ஓட்டுற டிரைவருக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு குடிக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் இருந்துடும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் மாறும். அப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நான் முன்ன சொன்ன நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோங்க, இல்லைன்னு சொல்ல. நாங்கள் அடித்துங்கள அவங்ககிட்ட கேஸ்லாம் எதுவும் இல்லை, அந்த மிரட்டுறது. அப்புறம் இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, பாசையோட லாங்குவேஜ். நான் உண்மையை சொல்கிறேங்கய்யா. என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்காரரு ஈஸியாக எதை பேசினாலும் ரொம்ப ஸ்மூத்தாக பேசுகிறாங்க. கன்னடக்காரரு பேசுறது தான் ரஃபாக இருக்கும், ஆனால் உள்ளங்கள் நல்ல உள்ளந்தான். நாம என்ன சொல்கிறோம், ஏங்க ஹலோ அப்படின்னு சொல்கிறோம். அது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹலோ அப்படி. அதை கொஞ்சம் அந்த வேகம் அது நம்மளை தவறாக பயன்படுத்துது. பேசுகளே சண்டைக்கு வர மாதிரி கூப்பிட்றானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. என் அனுபவத்தில் நான் 2007 நம்மளுக்கு ஒரு வண்டி ஒரு கார்டு சாட்சி அப்செட் ஆகி போச்சு. அந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்காக நான் சேலத்தில் விட்டுருந்தோம். சேலத்தில் அவங்களுக்கு ஜாமானும் வாங்கி கொடுத்து பட்டக்காரருக்கு எல்லாம் கொடுத்துட்டு ரிட்டன் வரக்குள்ள நான் சரி போகிறதானே அப்படின்னு 100 ரூபா மட்டும் வச்சுட்டேன். அந்த 100 ரூபாயில் ஒரு சின்ன ஓட்டை, அவ்வளோதான். வேறு ஒரு செல்லாத கல்லன் ஓட்டை இல்லை. என்னை ஓமலூரில் இறக்கி விட்டார் கண்டக்ட். நான் கெஞ்சினோம் கையெடுத்துட்டு. என் வாழ்நாளில் நான் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. எனக்கு தெரியாமல் 2 கண்ணிலையும் தண்ணி வந்துச்சு. ஆனால் எனக்கு லைசன்ஸு ஹெவி லைசன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் கூட நான் கெஞ்சினேன், சார் என்னை ஓம்பலூர் வரைக்கும் கூட விட்டுருங்க, இந்த மேட்ரு வரைக்கும் நான் அங்கேயே வாங்கி கொடுக்குறோம். அப்போல்லாம் ஃபோன் வசதி இல்லை, கொஞ்சம் கம்மி எங்கள் ஊருக்கு. என் பக்கம் இருந்துச்சு என்னன்னு தெரியல. அப்படி ஆகவே இறக்கி விட்டார். ஆனால் அது வேண்டாங்க, அது நான் நிறுத்தி. மைசூர்லேருந்து நான் வரோம், என்கிட்ட 10 விஷயம் இல்லை. மைசூர்லேருந்து நான் இப்படி வரோம். மைசூர்லேருந்து வரக்குள்ள கொள்ளையாளத்தில் கூட்டிகிட்டு வந்து எனக்கு சாப்பிட வச்சு கையில் 50 ரூபா கொடுத்து கொண்டாந்து இங்கே மலையில் விட்டு போனார் ஒரு கண்டக்டர். இது அன்னைக்கு அல்ல, இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்காங்க, கூப்பிட்டு வந்து விடுவாங்க, செய்கிறாங்க. ஆனால் அது அந்த வார்த்தைகள் பேசுகிற லாங்குவேஜ் கொஞ்சம் இடிக்குது, அவ்வளோதான். அன்னைக்கு எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. நாங்கள் வீரப்பனை நோடுதியா அப்படின்னு அவங்க கன்னடத்தில் கேட்குறது நம்மளுக்கு புரியறதில்ல. என்ன சாமி தெரியல சாமி அப்படி சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக ஆகிறதில்ல. அடி மொழியும் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு கண்டிப்பாக. அந்த காலகட்டத்தில் அது ஒரு பிரச்சனை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கும் கூட தெரியாத லாங்குவேஜில் ஒன்று கேட்டால் நமக்கு கஷ்டம்தான். இப்போ நீங்கள் சாதாரண ஜனங்க நம்ம ஈஸியாக கைசாடை பண்ணலாம். ஒரு அதிகாரிகள் பண்ண மாட்டாங்க, கேள்வியாக தான் கேட்பாங்க.
அப்படி எப்படிங்கய்யா? அவங்க பழகினது ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து பழகினது அப்படிதானே மாறி மாறுதில்ல. அப்போ அப்புறம் கொஞ்சம் ஈகோவும் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு அதிகாரி வந்து சாடை பண்ணி ஒருத்தர் கேட்டு அவங்க லெவலுக்கு இறங்கி போய் கேட்கணுங்கிறது எல்லாம் ஒரு சிலர் கேட்குறாங்க, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் அவங்க தகுதியே பேசணும்னு நினைப்பாங்க, அதை சொல்லணும். உதயகுமார்லாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. அதுதான் இல்லை அவரு இன்னைக்கும் நம்மளை எனக்கு அவர் தெரியாது, அவர் கரெக்டாக கண்டுக்குவார். என்னை பார்த்தாவே சொல்லுவார், என் தாத்தா பேரை சொல்லி அவங்க பேர் அடித்தானே அப்படின்னு. ஆமாங்க சார், ஆமாம் கண்டிப்பாக அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. இல்லை அவருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், இங்கே வந்த பின்னாடி கற்றுக்கிட்டாரா அது என்னன்னு தெரியல. நம்ம பார்த்த போதெல்லாம் தமிழ் பேசியிருக்கிறாரு. இப்போ தமிழே பேசினாலும் கன்னடமே பேசினாலும் கொஞ்சம் மெதுவாக சாதுவாக பேசுவார். சின்ன பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு முன்னாடியே சைக் பண்ணி நம்ம தலைமையில் அப்படி இப்படி விடுவார், தட்டி விடுவார். இப்படி அந்த தட்டி விட்டு கேட்கல அந்த இப்போ எப்படி சொன்னால் என்ன பண்ண தெரியாதவங்க கூட நம்ம மேலே இப்படி இது பண்ணால் கொஞ்சம் கூல் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தெரியுதுல்ல, கண்டிப்பாக அந்த மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணார். டிசிபி வேற இங்கே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை நம்ம சொல்லணும், முகில அண்ணா அது கூட சொல்கிறாரு, தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்கிறது வேண்டாம். அவர் வேணும்னா வீரப்பனை பற்றி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். நான் வீரப்பனை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வீரப்பனை குறை சொல்கிறதுக்கோ பாராட்டுறதுக்கோ ஒன்றும் இல்லை. அவருக்கு பிடிச்சி அவர் சூழ்நிலை என்ன எப்படி ஆச்சே தெரியாது, அந்த வழிக்கு போயிட்டாரு. அது எப்படி அவங்க நல்லவங்களாகவும் இருந்திருக்கலாம், கெட்டவங்களாகவும் இருந்திருக்கலாம். நம்மளே கூட சில டைமில் சில விஷயத்தில் யோசிச்சு பார்த்தா ரொம்ப நல்லவங்க தான், நம்ம குறை சொல்ல முடியாது. அதே ஒரு சில விஷயமா யோசிச்சு பார்த்தா தவறானவங்க தான். கொலை செய்யறதுங்கிறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரமே கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருந்திருந்தாலும் அந்த மாதிரி நம்ம பழைய ஏங்களில் யோசித்து பார்த்த போது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது அந்த மாதிரி அவங்க என்ன வேணாலும் அவங்க போய் ஆனால் வீரப்பன் கூட அவங்க என்ன வேணாலும் செஞ்சுருக்கட்டும், காலை கடத்திருக்கட்டும், ஆணை கடிச்சு விட்டுருக்கட்டும், என்னமோ பண்ணியிருக்கட்டும், அது அவங்களோட சேர்ந்தது அவங்க சொல்லிகிட்டு இருக்கட்டும். டிசி சாஹிப் முகிலண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க மாமா மச்சானுக்கு வீடு கட்டி கொடுத்தான்னு சொல்கிறாரு. வரட்டும், நாளைக்கு கூட வரட்டும். இப்போ எங்கே அந்த ஊர் காலியாகலை, அந்த ஊர் காலியாகலை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அவரே வந்து பார்த்துட்டு சொல்லட்டும், எங்கள் கம்யூனிட்டி ஆளுங்களுக்கு எத்தனை வீடு கொடுத்துருக்குறான்னு அவர் பார்த்துட்டு அவர் மனசார வந்து விசாரிச்சுட்டு கூட சொல்லட்டும். அதை விட்டுட்டு சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது வேண்டாம். அதே மாதிரி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, சேத்துக்குழி கோவிந்தன் தினேஷ் சப் இன்ஸ்பெக்டர் இட்டுட்டு காலில் எட்டி உதச்சி பெரட்டினா பாடி அப்படின்னு சொல்லுவார். தவறு, அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ பார்த்துருக்கணும். ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் கூட சொல்லுவோம், எந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாலும் நான் பார்த்துருந்தேன், நான் பார்த்தேன், இல்லைன்னா அவங்க சொன்னாங்கன்னு தான் சொல்லுவோம். எங்கள் சித்தப்பா கூட அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒரு தத்துவம் சொல்லுவார், பிரம்ம எழுதுனது பிரித்து எழுத முடியாது, அன்று எழுதுனது அழிச்சு எழுத முடியாது. இந்த மாதிரி அது ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு தான் நம்ம சொல்லி ஆகணும். நம்ம பார்த்தது தான் நம்ம பார்த்தேன்னு சொல்லணும். இங்கே அந்த மாதிரி யாருக்கும் எங்கள் கம்யூனிஸ்ட் அப்படின்லாம் அவர் கட்டல. கோயில் கட்டுறதுக்கு அவர் தான் மூல காரணமே, அவர் தான் எல்லாமே பண்ணார். செங்கப்பாடியில் வந்து கோயில் கட்டுறதுக்கு முன்னுதாரணம் அவர் தான். அவரை தவிர நம்ம இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி பில்டிங்காக கூட கட்டியிருக்கலாம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஜனங்க எல்லாம் சேர்ந்து, அது வேறு விஷயம். குடிச்சு விடாந்தது கோயிலாக கட்டினது அவர் தான். அதுக்கப்புறம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி இப்போ இந்த வீரப்பன் பற்றி கூசை முனுசாமி வீரப்பன் ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்களா? ஆமாங்க, நான் பார்த்துருக்குறேன், முழுசு பார்க்கல, ஒரு கொஞ்சம் பார்த்துருக்குற நக்கீர் கோபாலன் கூட அண்ணன் கூட சொல்கிறாரு. அவர் வீரப்பனை என்ன சொல்கிறாருன்னா, காய்ச்சல் நோய் வந்தவன் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன எதுக்காக சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறது தவறானது தான் நான் நினைக்கிறோம். வீரப்பன் செத்து 19 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அவர் சொல்லலை. இதுக்கு முன்னாடி வீரப்பனை காய்ச்சல் நோய்க்காரன் வந்து சொல்கிறது, காச நோய்க்காரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சா, இல்லை அவர் மேலே கேஸ் இருந்துச்சா என்னன்னு தெரியல. அதை அப்படியே சொல்லியிருக்கலாம். இல்லை அவர் பல முறை போய் சந்திச்சேன்னு சொல்கிறாரு. அவரே சொல்கிறாரு, இதை நான் பார்க்கலையே, அவர் சொன்னது தான். என்ன சொல்கிறாரு, வீரப்பனை நான் சந்திக்கிறதுக்கு, அவனை பேட்டி எடுக்கிறதுக்கு என் உயிரை என் தலையை விலை கொடுத்துருக்குறோம், என் உயிரை விலை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. அது நான் சொல்ல, அந்த அண்ணனே தான் சொல்கிறாரு. அப்படி சொன்ன அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, வீரப்பன் ஒரு காய்ச்சல் நோய்க்காரன் மாதிரி, காச நோய் வந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, அது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக தெரியுது. எப்பவுமே ஒரு விஷயம் நாம் இப்படி போயிட்டோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. போனதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கணும், அந்த பாதையை எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போ தான் நம்ம வந்ததுக்கான வழி தெரியும், அதுக்கான அடுத்து போகிறதுக்கான ரூட்டு கிளியர் ஆகும். திரும்ப இந்த வழியாக வர வேண்டியதுனால வரும் கட்டாயம். அந்த போயிட்டேன் திருப்பி இந்த ரூட்டுக்கு வரமாட்டேன்னுலாம் நினைக்க முடியாது. நேரம் இருந்தாலும் வந்தே தீருவாங்க அந்த இடத்துக்கு. வீரப்பனும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பார், நம்மளை யாரும் அசைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு.
தவறுங்கய்யா. கடவுளே இருந்தாலும் அதுதான் ஒரு இந்த அளவுக்கு பலமா இருக்கிற இந்த ஊருன்னு நினைச்சாரு. இந்த ஊர்ல தான் அவருடைய கதையும் முடிஞ்சது. எங்கேயோ போனாரு, கடைசி இங்கே வந்துட்டாரு. முடிவு இந்த ஏரியாவில் தானே எங்கேயோ நடந்துருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் இருக்குக்குள்ள ஒரு பேச்சு, இல்லாதக்குள்ள ஒரு பேச்சு எல்லாம் பேசுறது எதுக்கு வேண்டாம் இல்லைங்களா ஐயா? பேசலாம், தப்பு இல்லை. நீங்கள் கோவம் தான் பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அன்னைக்கும் கூட வீரப்பனை கூட சொல்லணும், நாம எல்லாத்தையும் அவர் சுடலையே, கேள்வி கேட்டோன்னெலாம் சுடலை, அப்படிலாம் நம்ம நினச்சிடக்கூடாது இல்லைங்களாங்கய்யா? என்ன சொன்னார் சிங்கப்பாடியில் நைட்டு பார்த்தோம்லாங்கய்யா? பையன் சிவா, அவங்க அப்பா பேர் ராஜா, மங்காயிட்டு ராஜா, மங்காயிட்டு ராஜான்னு சொல்லுவாங்க. இது நான் கண்ணு முன்னாடி பார்த்த விஷயம். அவர் கொஞ்சம் தண்ணி கிண்ணி போடுவார். ஆனால் நான் சின்ன பையன்தான். அங்கே சிங்காபுரத்தில் சண்டை வந்துருச்சு. இது ஏதோ இவர் போய் ஆளுங்களை ஏதோ காட்டுக்காரு, இங்கே என்ன மிரட்டினாரோ தெரியல, யாரையும் மிரட்டிட்டாரு. ராஜா மாமன், அவரும் மாமன் தான். எனக்கு ராஜா கூட இருந்தவர் தான். ஆமாம், அவங்க கூட தான் இருந்தார். கூப்பிட்டு சொல்கிறாரு, யாரை போய் வீரப்ப மாமன் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ராஜா பண்ணுற அப்படின்னு. சரி வரட்டும், நான் பார்த்துக்குறேன், அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கான், வரட்டும் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தவுடனே கூப்பிட்டாங்க. ராஜா வாடா அப்படின்னு அப்படியே போனாங்க. போனதான் எதுக்கிட்ட அப்படி போய் தடத்தில் உங்களை மிரட்டிட்டு போனால் அவங்க வேலையை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பேச்சுவாக்கில் சண்டை வந்துருச்சு. நான் பார்த்து நேருக்கு நேர் சொன்ன ஆள் அந்த ஆள் தான், மங்காயிட்டு ராஜா தான். உன்னை சுட்டுவிடும் அப்படின்னு சொன்னார். வீரப்பனை பார்த்து உன்னை என்ன சுட்டுவிடும் இங்கே அப்படின்னு சொன்னாங்க சிங்கப்பூரத்தில். அப்போது அந்த குருநாதன், நான் சொன்ன இருப்பில்லாங்க, பெருசாக மேசி விட்டுட்டு ஆச்சரி குருநாதன் ஒருத்தர் இருந்தாருன்னு, அவர் குழந்தை அந்த ஆத்தூருக்கார் இருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு அவங்ககிட்ட இருக்கிற துப்பாக்கி நம்மளுக்கு வாங்கிட்டு வந்துடுங்கடா, நம்மளே சொல்கிறவங்ககிட்ட நம்ம துப்பாக்கி எதுக்கு அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு விட்டாங்க. வந்து கொஞ்ச நாளுக்குள்ளே சுட்டுட்டாருன்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு போலீஸ்கார் சுட்டுட்டாங்கன்னு நினைக்கிற ராஜாவை. ஆமாம், இங்கே கத்திரிப்பட்டி இந்த என்னமோ காடு அந்த கரெக்டில் சுட்டுட்டாங்க. எடுத்த உடனே அவர் நினச்சிருந்தா அன்றைக்கி சுட்டுருக்கலாமே, கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, வேற பஞ்சு விட்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. ஒரு வகையில் சட்டமே கேட்கல, பயந்துட்டு தெரிஞ்சு. அப்படி தானே சொல்லுங்கய்யா? இல்லை, எப்படி சட்டத்தை நம்ம தரக்குறைவா இட போட்ட முடியாது. அதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லா பவரும் இருக்குது, பண்ணும். பட்டு அந்த இடத்துல அட்டன் டைமில் பண்ணுறதுக்கு ஆகாதுல்ல. எந்த பெரிய சத்து இருந்தாலும் வலு இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து யோசித்து சந்து கிடைச்சா தானே பண்ண முடியும். அந்த மாதிரி வேற ஒன்றுமே சொல்ல. சரி ஆச்சு, நீ சுடுதனை சுட்டுக்க, எங்கள் துப்பாக்கி கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரத்தில் வாங்கிட்டு விட்டாங்க. கொடுத்துட்டு நடந்தே வந்தார். வந்து நம்ம காட்டுக்கிட்டு தான் இப்போ தாட்டி விட்டு போனார். நாங்களும் வந்தோம். நான் சேத்தலாம் அதுக்கு தான் வந்துட்டு அது உடம்புக்கு செல்லாமல் இங்கே பெண்ணாகிறதுக்கு போனார், ஹாஸ்பிட்டல் போனார், அப்புறம் வந்தார், ஊருக்குள்ளே இருந்தார். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 15 நாள் அங்கேருந்து வந்து ஒரு 15 அல்லது ஒரு மாதம் தான் இருக்கும், சுட்டுட்டாங்க. அப்படி போயிருந்தாலும் வேணும்னு சொல்லுவார், வேண்டான்னு சொல்லுவார், அதை நான் பார்க்கல. ஆனால் அந்த இடத்துல அந்த பேச்சு சொன்னார், நம்ம சொல்லி கண்டிச்சதை எழுத்துனால போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மாதிரி இன்னும் அண்ணன் கூட கேட்டிருக்கலாம், கோபால் அண்ணன் கூட கேட்டிருக்கலாம், என்னையா நீ உடம்பு வச்சுட்டு இல்லை உருகிய மேட்டுறைய கம்முன்னு வாயா, காய்ச்ச நோய்க்காரு தானே அவர். கண்டிப்பாக சொல்லியிருந்தா கேட்டு தானே ஆகணும். உடல்நல குறைவாக இருக்கிறவங்க சொல்லக்கல, ஒருத்தருக்கு சொல்லக்கல, அதை கேட்டு வேணா தானே அவர் உடம்பை தேத்திக்க முடியும். கூட்டிகிட்டு வந்து கூட சரண்டர் பண்ணியிருந்துருக்கலாம், நல்லா வாழ வச்சுருந்துருக்கலாம், கோடி புண்ணியமாக இருந்திருக்கும், அவர் ஊரில் மனுஷனாக இருந்திருந்தா இல்லைங்களா? அப்படி தானே நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. யோசிச்சு பேசணும் ஒரு விஷயம். அது அவங்க இடத்துல அவங்களுடைய கஷ்டங்கள், சூழ்நிலைகள் அவங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஈஸியாக நம்ம வாய்க்கு வந்தது பேசுறது ரொம்ப. இப்போ அவரை கூட நான் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை சொல்லிவிட்டேன் இதை சொல்லிவிட்டேன், நான் சொல்கிறதுக்காக சொல்லலை, அவரை காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. எதுக்காகனா சொன்னதை நீங்களே. வீரப்பனை நான் பார்க்க போக்கில் அங்கே ஒரு செடி போட்டிருப்பான், கல்லை போட்டிருப்பான், அங்கே 3 கல் வச்சுருப்பான், இந்த அடையாளங்கள்லாம் சொல்லுவார். இங்கே அப்படி போய் அங்கே போய் இங்கே போய் இதெல்லாம் நாங்கள் வந்து உயிரை எங்கள் தலையை விலை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அதை ஈஸியாக சொல்கிறாரு, காசு நோய் வந்த மாதிரிக்கிறான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை உங்களுக்கு காயப்படுத்தா? கிட்ட என் மனசுக்கு கொஞ்சம் பேஜார் இருக்குல்ல. நம்ம அவரை ஒன்றும் கேட்க போகிறதில்ல இல்லைங்களா ஐயா? நாம் எதுக்கு தான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்லலை, கொஞ்சம் பேஜாராக இருக்குதுல்ல. அதே மாதிரி தான் டிசி சாஹிப்பரை பற்றி நமக்கு பேசக்கல. அவர்கிட்ட 2 குணம், 2 பேத்துக்குமே 2 குணம். என்ன சொன்னால் டிசி சாஹிப்கிட்டையும் இந்த குணம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பிஸ்கட் வாங்கி கொடுப்பாரு, யாராக இருந்தாலும் சாப்பிடுங்க, ஃபஸ்ட்டு போ சாப்பிடு. அந்த குணம் வீரப்பங்கிட்டே இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, வந்தா வாங்கப்பா, என்னப்பா தொந்தரம் ஆச்சு ஃபஸ்ட்டு கோயந்தா சாப்பிடு, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், போங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த பெண்கள் விஷயத்துல அப்படி சொல்லலாம்.
வீரப்பன் எப்படி வீரப்பனுக்கு எப்படி பெண்கள் மேல தவறுதலை நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சா, அதே குணம் இவர்கிட்டயும் இருந்துச்சு. முகிலன்னு கூட போன முகிலன்னு ஒரு சில இதெல்லாம் வந்து தவறுதலையா பேசுறாரு. வீரப்பன் கூட இருந்தவர் கோபாலனும் பல முறை போய் பார்த்துருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன செய்திகள் வந்துடும், அதை வந்து நான் குறை சொல்லலை, புரிஞ்சிக்க முடியாது. வீரப்பு அவருக்கும் சீனிவாச டிசி அவருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். இவருக்கு தவறான செய்தி ஜனங்க சொன்னால் அவர் தெரியாதுல்ல. இவருடைய எண்ணத்தில் நம்ம எங்கள் கொட்டாய்க்கெலாம் அடிக்கடி வருவார். நம்ம இங்கே மாடு இருந்தது, ஆனால் தயிர் சாப்பிட மாட்டார், பால் மோர் குடிப்பார் கொஞ்சம். ஆனால் டீ பால் டீலாம் யார் வீட்லையும் நான் குடிச்சிட்டே பார்த்தல. டீ வச்சுட்டுன்னு கொண்டு போய் நான் பால் சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டுவார் இவர். கண்டிப்பாக அது இல்லை, நாங்கள் இருந்ததுக்கு அப்படிலாம் அவர் நினைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். யார் வீட்டில் வேணாலும் சாப்பிட்றாரு சோறுலாம். டீ பால் டீ மட்டும் குடிச்சது நான் பார்த்ததே இல்லை. டிகேசன் குடிச்சிருக்கிறாரு, மோர் குடிச்சிருக்கிறாரு. ஆனால் பால் டீ தனியாக பாலை கொண்டு போய் கொடுத்தாலும் குடிக்க மாட்டார், பழக்கம். அப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கு எல்லா வகையிலும் உதவியா, கண்டிப்பாக எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக தான் இருந்தார். யாருக்கு வீரப்பனையும் நல்வழிப்படுத்துறங்கிற முயற்சியில் தான் இருந்திருக்காரு. ஆமாங்க, நாங்கள் பார்த்தபோது எங்கள் கொட்டாய்க்கு வருவார். இப்போ தான் அதை சொல்ல வந்தோம். இப்படி வரீங்களேங்க ஐயா, வீரப்பம் பார்த்தா உங்களை சுற்றுவான்னு ஒரே ஆள் வருவாருங்க. காலையில் டைமு சாயங்கால டைம் பார்த்தீங்களா, உதயகுமார் சார் வந்தாலும் வருவார், இல்லைன்னா ஒருத்தர் கூட வருவார். இது ஒன்றும் இருக்காது, வெறும் பனியன் மட்டும் போட்டு வருவார். இப்படி வராதிங்க சார், கண்டிப்பாக வீரப்பம் பார்த்தா சுற்றுவாங்க அப்படி சொன்னால், என்னை பார்த்து ஒரே நேருக்கு நேர் ஒரு பேச்சு 1 நிமிஷம் பேசிட்டு என்னை வீரப்பம் சுட மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். அது எந்த அளவுக்கு அவர் மனசில் எண்ணங்கள் இருந்துச்சு அது நமக்கு தெரியாதுல்ல. அப்படிதான் சொல்லியிருக்காரு. கட்டாயம் 100க்கு 100. அப்போ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பேஜராகுது. அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்கள நம்பிக்கை வச்சிருந்தாரு. கண்டிப்பாக அது வந்து தவறு தான். அவரை டிசி சாஹிபர் மட்டும் அவர் கடவுளாகவே கொடுத்துருக்கலாம் வீரப்பம். இல்லை உண்மைதான், என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக நான் வீரப்பம் நல்லவேன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் வரும். அத்தனை கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, சட்டமே கவர்மெண்ட்டே அப்படி சல்லடை போட்டு அலைஞ்சிட்டு இருந்துச்சு. மனசுக்குள்ளே வேணால் கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கலாம், வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி இவரை நாம் சொல்லலாம், சொல்லி ஆகணும். சொந்தக்காரங்கிறது ஒரு பக்கம், இவர் எங்கேயே இருந்து இங்கே வந்து இத்தனை பேர்த்த நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாரு பார்த்தீங்களா. வீரப்பனை விட உயர்ந்தவர் தான். அவரை எப்படி ஒரு எடை போட முடியும், அவரை சுட்டுதான். அது மாதிரி தான் நம்ம சொல்லி ஊரில் பிறந்து வளர்ந்து இந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்ய நினைச்ச வீரப்பனை விடவும் எங்கேயோ இருந்த அந்த சீனிவாஸ் உயர்ந்தவர் தான். அவரை நம்ம குறையாவே எடை போட முடியாது. எடை போடுறதுக்கு இல்லை, இது பெருமைக்காக நான் சொல்லலை, இது நாங்கள் பார்த்த விஷயம், அவ்வளோதான். நாங்கள் இது தெரியாதவங்க எப்படி பேசலாம், இல்லை இதே மாதிரி எங்கள் ஊருக்காரரை கூட அதை அனுபவிக்காதவங்க பார்க்காதவங்க சொல்லலாம், இல்லை டிஆப் சரியில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். முகிலன்னு சொல்லுவார், என்ன சொல்கிறாரு, இல்லை வீரப்பனை பிடிக்கிறதுக்காக தான் அவன் மாமா மச்சானுக்கு ஊடு கட்டி கொடுத்தாங்க டிஆப் அப்படின்னு சொல்கிறாரு. அதே பேச்சு அந்த அண்ணாரை கேட்கலாம். நாம் உன் குடும்பத்தில் நீ ஒரு போலீஸ்காரனா இருந்து உன் தம்பியோ உன் அண்ணனையும் சுட்டிருந்த நீ என்ன பண்ணியிருப்ப? வீரப்பனை பிடிக்கணும்னு நினைப்பியா, நினைக்க பிடிக்க இல்லை அவன் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு 4 பேர் சுடுட்டு நினைப்பியா? அவங்க செஞ்சது தவறா ரைட்டாக அது வேறு விஷயங்கள். இன்னொன்று வராமல் தடுக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அவங்கள நல்லா கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற என்ன தானே வந்திருக்கணும். அவர் பிளாக்மெயிலே பண்ணிருந்தா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் கடுவோல் கிடையாதுங்க. அப்படி அவள் பண்ணணும்னு நினச்சிருந்தா இது எதுக்கு சொல்கிறேன்னாங்க ஐயா, இன்றைக்கும் நான் அரசுக்குள்ளவே ஏரி வேலைக்கு ட்ராக்டர் எடுத்துகிட்டு போகிறோம், ஏரி வேலைக்கு போகிறேங்க, கல் ஓட்டுறதுக்கு போகிறேங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இங்கே நாங்கள் கவுதலி வரைக்கும் போயிருக்கிறோம், கவுதலி, பாலாறு, மாரிசுமலை, பொன்னாச்சி, இந்த சைடு ஒவ்வொரு வீட்லேயும் போய் கார்டு ஆகட்டும், ஃபாரஸ்ட் ஆகட்டும், ரேஞ்சர் ஆகட்டும், எந்தெந்த ஊரில் அவர் செஞ்சதை பற்றி இப்போ எனக்கு ஜாஸ்தி கணக்கு தெரியாது, கொஞ்சம் தெரியும். நாம் அவரை பற்றி பேசுகிறதும் கிடையாது. ஒரே கேம்பில் தான் அவர் ஃபோட்டோ இருக்கும். இப்போ நான் காமிக்க முடியும். இப்போ செங்கடியில் எடுத்த கேம்பில் ஃபாரஸ்ட் கேம்பில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த டிசி சாஹிபரோட ஃபோட்டோ சூப்பராக இருக்குது. அங்கே கூட பேசுவாங்க, நாங்கள் செங்கப்படினோடனே உங்கள் ஒரு வீரப்பன் தானே நம்ம சாஹிபரை சாய்ச்சிட்டா அப்படின்னு. அது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அங்கே அவங்களுக்குள்ளே பேசுவாங்க, டிசி சாஹிபர் நான் அந்த ஊருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணார், இதுக்கு முன்னாடி இருந்த இடம் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வரத்துக்கு முன்னாடி அங்கே அதே மாதிரி நிறைய நல்ல இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே மட்டுமே செஞ்சுருந்தா கூட நம்ம வீரப்பனை இல்லை உண்மைதான், வீரப்பனை பிடிக்கிறதுக்கு வந்தவங்க அதுக்கே வந்தவங்க அவங்க 1000 பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. அப்படி தானே? இப்படி
எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாக செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா. அதுக்காக வந்தவங்க அவங்க சொல்ல முடியாது. ஆனா இவர் அதை விட்டு வேற வேலை செய்யறாரு. இப்போ நாம வேணா 1000 சொல்லிக்கிட்டு நம்ம எதிர்காலத்துல இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊர்ல செங்கப்பாடியில் வீரப்பனுடைய போட்டோ எங்கேயும் இல்லை. இல்லை, நான் சொன்ன மாதிரி தான் மனசுக்குள்ளே தான் இருக்குமா தவிர வீரப்பனோட ஃபோட்டோ வேணும்னா மனசுக்குள்ளே வச்சிருக்கலாம், வெளிப்படையாக வைக்க முடியாது. ஆனால் சீனிவாசுடைய ஃபோட்டோ எல்லாரும் வீட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். இருக்குது. நமக்கு அந்த டைம்லலாம் கிடைக்கல, நிறைய வீட்டில் இருக்கு. நாம சும்மா சொல்ல முடியாது. செங்கப்பாடியை பொறுத்த வரைக்கும் வீரப்பனை விட சீனிவாஸ் தான் உயர்ந்தவர். இல்லை, இவரையும் நாங்கள் தவறாக சொல்கிறதில்ல. வீரப்பனையும் நாங்கள் வந்து சரியில்லாதவங்க அப்படின்னு நம்ம பார்வையில் நம்ம பார்க்கல. நம்ம எப்படி சும்மா பார்க்காத அது அவர் கூட சொல்கிறாரு, அதை சுட்டாங்க இது சுட்டாங்கன்னு. அந்த தினேஷ் எங்களுக்கு நடந்திருக்கிறது ஒரு எல்லா இன்சிடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளே தான் நடந்திருக்குது. மேட்டுக்கல் ஆகட்டும், பாலாறு கன்னிவெடி ஆகட்டும், சனி அந்த எஸ்டர்ன் ஆகட்டும், மின்னியம், இப்படி எல்லாமே கூட இது நாம் சொல்கிறதுக்கு ஆகாது. நம்ம பார்த்துருந்தா சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா சொன்னது சொல்லலாம், வேணா கதை கட்டிகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்படி தாங்க ஒவ்வொரு விஷயமும். இப்படி தெரியாத பார்க்காத 1000 சொல்கிறாங்க, அது வேண்டாம். அதான் நாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வீரப்பனை பற்றி 1000 சொல்லுங்கள். இருக்கிற ஜனங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு நல்லவங்கள இப்படி காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது வேண்டாம். மனசுங்கிறது வந்து ஒரு தொட்டாஞ்சுனி இடம் செடி மாதிரி, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சிட்டு சுருங்கிட்டுல போகும். அது எதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்கிறது? அது தப்பு இல்லைங்களாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.